ஹலோ எவ்ரிவன், இந்த ஷார்ட்டில் நம்ம சாப்டர் 5, 6, 7, 8ஓட கொஷின் பேப்பரை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கொஷின் பேப்பரை வந்து இப்போ தான் பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறவங்களும் இம்பார்ட்டன்ட் சம்ஸாக வந்து இந்த கொஷின் பேப்பரில் இருக்க சம்ஸை வந்து கன்சிடர் பண்ணால், இல்லைனா நான் வந்து கொஷின் பேப்பர் வந்து ப்ராக்டிஸ்க்கு வந்து எனக்கு வேணும், நான் இப்போ எல்லாமே மேக்ஸில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஓரளவு லேர்ன் பண்ணிட்டேன், நான் இதை கொஷின் பேப்பரை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். வேணுன்னா உங்களுக்கு இதை வேணுன்னா இந்த கொஷின் பேப்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்படி உங்களால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியலனாலும் இந்த ஷார்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் ஃபைலோட லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகலைன்னா அந்த லிங்க்கை மட்டும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்து கேட்கும். அந்த ஆப்ஷன்ஸில் வந்து வெப் சர்ச்னுட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இது மாதிரியே நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே 10th ஒவ்வொரு யூனிட்டுக்கு, அதாவது ஒவ்வொரு சாப்டருக்குமே வந்து இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே ஷார்ட்ஸாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த ஷார்ட்ஸ் உங்களால் சர்ச் பண்ண முடியலனாலும் இந்த ஷார்ட்ஸோடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஷார்ட்ஸோடைய லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஷார்ட்ஸ் வந்து பார்த்துக்கலாம். அந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாப்டரோடைய இம்பார்ட்டன்ட் சம்ஸையும் நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொஷின் பேப்பருக்குள்ளே வரும். இந்த கொஷின் பேப்பர் வந்து சாப்டர் 5, 6, 7, 8க்குரியது. இதில் வந்து 1 வேர்ட்ஸுக்கு வந்து கொஷின் வந்து எல்லா 1 வேர்ட்ஸ் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 8 மார்க் எல்லாமே வந்து பப்ளிக் கொஷின் பேப்பர், அதுக்கப்புறம் மிட்டம், அப்புறம் குவார்ட்டர்லி எல்லாத்தையுமே கேதர் பண்ணி நம்ம சேனல் க்ரியேட் பண்ண கொஷின் பேப்பர். இதில் வந்து மொத்தம் 14 1 வேர்ட்ஸ் வந்து இருக்குது. அடுத்து 2 மார்க்ஸ், அதுக்கப்புறம் 5 மார்க்ஸ் இருக்குது. அடுத்தது 8 மார்க்ஸ் இருக்குது. 8 மார்க்ஸ் வந்து எப்போவுமே வந்து கிராஃப் ஜாமெண்ட்ரி வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் சாப்டர் 5, 6, 7, 8ல் கிராஃப் ஜாமெண்ட்ரி இல்லாதனால விட்டு போன 5 மார்க்ஸு, அதாவது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அதை இந்த கொஷின் பேப்பரில் 5 மார்க்ஸ் செக்ஷனுக்குள்ளே வைக்க முடியாத 5 மார்க்கை நான் 8 மார்க்ஸில் வந்து கேதர் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மாக கன்சிடர் பண்ணி படிச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் போடக்கூடிய ஷார்ட்ஸ், அதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகிட்டே இருக்கும். இதோட இந்த ஷார்ட் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.